வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 17 வரை வரக்கூடிய இந்த பலன்களில் தமிழ் மாத அடிப்படையில் ஆவணி 10ஆம் தேதி முதல் ஆவணி இறுதி வரை நடக்கக்கூடிய இந்த பலன்களில் முக்கியமாக செவ்வாயை அடிப்படையாக வைத்து நம்ம இந்த பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஜோடியாக்கின் அடிப்படையில் 1-8 கூடிய கிரகம் இவர்களுடைய 2ஆம் வீட்டில் அமர்வது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலையில் இவங்களுடைய ராசிக்கு எந்தெந்த பாவகங்களில் கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் மாறக்கூடிய நிலை. இத்தனை நாள் வரை இவங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஜென்ம குருவாகவும் இருந்து ஜென்மத்திலேயே குருவுடன் இணைந்த செவ்வாயாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் 26 ஆகஸ்ட் அன்று செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய மிருகசீரிடத்தில் மிதுன ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த மிதுனம் உங்களுடைய 2ஆம் வீடு, தனம், குடும்பம், வாக்குக்கு உடைய ஒரு வீடு. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் விரையாதிபதியாக வருவதனால் நீங்க பேச்சில் சற்று நிதானம் அப்படிங்கிற ஒரு கவனமான பலனாக முதலில் தொடங்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது, அனாவசியமான மனிதர்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பது, இது போன்ற நிலை நீங்க கவனமாக இருப்பது முதல் பலன். குடும்ப வாழ்விலும் நீங்க அனாவசியமாக கோபத்தில் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. கண்டிப்பாக இது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய நிலை. திருமண வாழ்வில் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு பலனாக மேலும் சில கிரக இணைவுகள் காட்டுகிறது. இந்த செவ்வாய் கிரகம் காலச்சக்கரத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் வீட்டுக்குடைய கிரகம் தன் வீட்டிற்கு 8இல் மறைந்திருப்பதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு அலைச்சல், குழப்பம், கவலைகள், இந்த மாதிரியான ஒரு போராட்டமான நிலை வாழ்க்கை துணைக்கு இருப்பது. நீங்களும் அவர்களோடு கோபப்பட்டு ரிலேஷன்ஷிப்பை அதிகமான காயப்படுத்தாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பலனாக எனக்கு தோன்றக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் ரிஷபராசியாக இருக்கக்கூடிய நீங்க அதிக அக்கறை காட்ட வேண்டும். மேலும் உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் அஷ்டமாதிபதி. ஜென்ம குரு அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் அதிகமான ஒரு 8ஆம் அதிபதி ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஜென்ம குருவாக இருப்பது. அந்த குரு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் இந்த காலகட்டம் முழுவதுமாக இந்த 3 வாரங்களில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செல்வதும் நீங்க தேவையில்லாமல் சில வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படலாம். இல்லைன்னா உங்களை அறியாமல் கூட நீங்க சில வார்த்தைகளை கோபமாக பேசக்கூடிய நிலை போன்ற ஒரு நிமிடம் உங்க மனது உங்களுடைய கோஆபரேஷனை எடுக்காமல் சில வார்த்தைகளை நீங்க அறியாமல் பேசக்கூடிய நிலையினால் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வரலாம். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் குழந்தைகளுடன் நீங்க விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இதில் எல்லாமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கான சில விரயங்கள் ஏற்படலாம். அவரவர்களுடைய குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்றாற் போல குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, இல்லைனா சில மருத்துவ செலவுகள், இது போன்ற சில விரயங்கள் ஏற்படலாம். மற்ற நல்ல விஷயங்களே இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம். கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களும் ரிஷபத்திற்கு இருக்கிறது. குரு கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் இருப்பதும் உங்களோட வாழ்க்கை துணை ஸ்தானத்திற்கு இருப்பதும் உங்களுடைய முக்கியமான இக்கட்டான சூழல்களில் உங்க மனதில் ஏற்படக்கூடிய கிளாரிட்டியை விட உங்களோட வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய முடிவுகள், ஐடியாஸ், சஜஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஒரு கிளவரான ஒரு நிலையாக இருக்கும். அதை நீங்க ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் கிரகம் பார்க்கக்கூடிய தனுசு ராசி, மகர ராசி அற்புதமாக உங்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை. கடல் கடந்த நிலையினால் சிலருக்கு தொழில் ரீதியிலாகவும் உத்தியோக ரீதியிலாகவும் அற்புதமான வெளிநாட்டு ஆதாயங்கள், வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ், உத்தியோகத்தில் அற்புதமான வளர்ச்சி, ரொம்ப பிரமாதமான வருமான ரீதியிலான மெட்டீரியல் லாபங்கள் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். பிரயாணங்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். செவ்வாய் கிரகம் 4ஆம் பார்வையாக உங்களுடைய குழந்தைகளுடைய 5ஆம் வீடாக வரக்கூடிய உங்கள் குழந்தைகளை குறிக்கக்கூடிய கன்னி ராசியை பார்ப்பது சற்று உங்களுடைய குழந்தைகளுக்கு தடை, தாமதங்கள், குழப்பங்கள், அவங்களுடைய விஷயங்களை அவங்க நினைத்த அளவிற்கு வேகமாக முடிக்க முடியாத சூழல் போன்று இருக்கலாம். நீங்க அவர்களை தட்டி கொடுத்து மோட்டிவேட் செய்து இந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு பலன். ஆல்ரெடி உங்களுக்கும் பல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம தான் மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தான் வயதில் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் நம்ம குழந்தைகளை சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான பலன். முக்கியமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 5இல் இருப்பது ஒரு நல்ல தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு முடிவுகளை உங்களாலும் எடுக்க முடியும். வாழ்க்கை துணையுடனும் கலந்து நீங்க
டிஸ்கஷன் செய்துவிட்டு முக்கியமான முடிவுகளை எடுப்பது ரொம்ப உபயோகமாக இருக்கும். 4 ஆட்சி பெற்ற சூரியன் உங்களுக்கு உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய, தனஸ்தானத்திற்குடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பது, வீடு வாகனங்கள் தொடர்பான அதிகமான முடிவுகள் ரிஷபராசி நண்பர்கள், அதிக நண்பர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய நிலை, விரயங்களை செய்து அற்புதமான ஒரு நிலம், வீடு, வாகனங்கள் போன்றவை புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி, தொழில், உத்தியோகம், இந்த மாதிரி புதிய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது போன்ற விஷயங்களில் எல்லாமே ரொம்ப நல்ல லாபமாக இருப்பது நல்ல நிலைனே சொல்லலாம். குழந்தைகளுக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொன்னாலும் சற்று அவர்களுக்கு சுற்று வழியாகவே வாழ்க்கை இருப்பது போன்ற ஒரு நிலை இருக்கும். சோ இந்த கிரகங்களை பற்றி நீங்க விளக்கி சொல்லி அவர்களை மோட்டிவேட் செய்வது ஓரளவிற்கு நன்மையாக இருக்கும். கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லோருமே ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை. ரிஷபமாகிய நண்பர்களுக்கு ஜென்மத்திலே அஷ்டமாதிபதி, உங்களோட வாழ்க்கை துணையுடைய செவ்வாய் கிரகம் தன் வீட்டிற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். குழந்தைகளை குறிக்கக்கூடிய வீட்டிற்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் அவர்களுடைய ராசியை பார்க்கிறார். சோ கண்டிப்பாக இந்த ஒரு 22 நாட்கள் நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது, முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல நிலை. டியூஸ்டேஸ்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளும் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அருகில் குலதெய்வம் இல்லாதவர்கள், ரொம்ப தூரத்துல இருக்கு, பிரயாணம் செய்ய முடியல அப்படின்னா நீங்க வீட்டிலேயே இந்த குலதெய்வத்திற்கு ஏதானும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான பூஜை வழிபாடு செய்து கொள்வது நல்ல பலன் கொடுக்கும். ரெட் கலர் பிளவர்ஸ் ஏதாவது கிடைத்தால் அந்த பூஜைக்கு நீங்க அதை பயன்படுத்துவது, செவ்வாய் சம்பந்தமான விஷயங்களை அதிகமான ஒரு பூஜையில் வைத்து நீங்க வழிபாடு செய்து முருகர் ஸ்லோகங்கள் இல்லைன்னா குலதெய்வ ஸ்லோகங்கள் இதெல்லாமே செய்து கொள்வது நல்ல பலன் கொடுக்கும். இல்லைன்னா குலதெய்வத்திற்கு உடைய அந்த கோயிலில் நீங்க இங்கிருந்து ஏதாவது நீங்க பணத்தை அனுப்பி அதற்கு ஏதாவது பூஜை செய்து கொள்வது, உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுடைய, மன்னிக்கவும், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களின் பெயர் நட்சத்திரம் சொல்லி அந்த ஒரு வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்வதனால் நீங்க பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஓரளவிற்கு கவனமாக இருப்பதற்காக சொல்லப்படக்கூடிய பலன்கள். சோ இதுதான் ரிஷப ராசிக்கு ரொம்ப அற்புதமான எல்லா மெட்டீரியல் லாபங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியான ஒரு அடுத்தபடி ஒரு உத்வேகமான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு 3 வாரங்கள் அப்படின்னே சொல்லலாம்.